வணக்கம். இன்றைய தினம் 6 மே 2022. டைம் வந்து சரியா 9 மணி 15 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம ரோபோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் போயிட்டுருக்கு. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்ச உடனே நம்முடைய ரோபோ கான்செப்ட் ஆனது செகண்ட் கேண்டிலுடைய பிரேக் அவுட் பேஸ் பண்ணி நடக்குது. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 1 மினிட் சார்ட்டில் செகண்ட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை மார்க்கெட்டே தானாக வந்து அதை பிளாட் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணமாக இப்போது லைவ் ஓடிட்டுருக்கு. 34,723 ஹை இப்போதைக்கு செகண்ட் கேண்டுடைய ஹை ஆனது ஃபார்ம் ஆகிருக்கு. லோவானது மட்டும் மாறிட்டே இருக்குது. 34,631 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. செகண்ட் கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹை அண்ட் லோ வேல்யூ வந்து ரொம்ப முக்கியமான வேல்யூவானது. இப்போ இந்த ஹை அண்ட் லோ வேல்யூ கிடைச்சக்கப்புறம் அதுக்கப்புறமா வரக்கூடிய கேண்டில், அதாவது மூணாவது கேண்டிலிருந்து லோவை கட்டாச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் பை ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பை ஒன்லி ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஆப்ஷன் செல்லிங் போகாமல் பை மட்டும் நடக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இப்போ பார்க்குறோம், செகண்ட் கேண்டில் முடிஞ்சு நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. 34,574 ஆனது செகண்ட் கேண்டிலுடைய லோ. ஹை ஆனது 34,723. இப்போ லோ கட் ஆகிற பட்சத்தில் நமக்கு செல் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ பாருங்கள், செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரோபோவில் என்ன நடக்கும்னா நமக்கு செல் எடுத்திருக்கோம். ஆனால் நம்முடைய டெர்மினல் சொல்ல வர்றது நம்முடைய புரோக்கருடைய அக்கௌண்ட்டில் நமக்கு புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கும். 34,100 புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. அதனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா 191 ரூபா 230 ரூபா கிட்ட நமக்கு இப்போ லாபம் இருக்குது. இவ்வளோதான் நம்ம கான்செப்ட். சப்போஸ் இதுக்கு வந்து நமக்கு 50 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதாவது என்ட்ரி வந்து 574 எடுத்திருக்கு, 34,574. அதனுடைய ஸ்டாப் லாஸ் 34,624.6. அதாவது 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நமக்கு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வரும். அதை ஆப்ஷனில் கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 2 25 பாயிண்ட் நமக்கு ஆவரேஜாக ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ இப்போதைக்கு பார்க்குறோம், நமக்கு செல் சிக்னல் எடுத்து மார்க்கெட் கீழே வர்றதுனால நமக்கு இந்த புட் ஆப்ஷன் ஆனது 297 வாங்கி 307 இருக்கிறதுனால நமக்கு ஒரு 250 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம், மார்க்கெட் வந்து செல் கொடுத்து கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. இருந்தாலும் எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. நம்முடைய ஸ்டாப் லாஸ் ஆனது 624 இடத்துல இருக்குது. இப்போது மார்க்கெட் அதாவது 34,624.6 இருக்குது. இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸுடைய ரேட் வந்து 34,593 600 கிட்ட இருக்குது. இது 624 போகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 100 ரூபா கிட்ட பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 ரூபா 200 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தோன்னா நமக்கு 624ன்றது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஆர்டர் புக்கில் பார்க்குறோம் 34,626 போயிருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இப்போது ஒரு லாட் புட் ஆப்ஷன் பை ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி 440 ரூபா கிட்ட நமக்கு இப்போது லாஸ் ஆகிருக்கு. இப்போத்துலேருந்து நம்ம ரோபோவில் இருக்கக்கூடிய ஹைப்ரிட் மோடானது இப்போது ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் மறுபடியும் செல்லு வர பட்சத்தில் ஆல்ரெடி செல்லு வந்திருக்கக்கூடிய கேண்டலுடைய லோவில் வரும்பொழுது 34,530 இந்த சில்லறை வரும்பொழுது திரும்ப நமக்கு 2 லாட் புட் ஆப்ஷன் எடுக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை செல்லு வராமல் மறுபடியும் 34,723 ஹை கட் ஆகிற பட்சத்தில் ஒரு லாட், ஏன்னா கால் ஆப்ஷனுக்கு இப்போ தான் முதல் தடவையாக அந்த ரீஜனை தொடுறதுனால மார்க்கெட்டு திரும்ப வந்து ஒரு லாட் பை ஆகும். ஸோ இப்போ புட்டு திரும்ப ஃபஸ்ட்டு செல்லு கொடுத்துருக்கக்கூடிய கேண்டலுடைய லோ கட் ஆகும்போது 2 லாட் எடுக்கும். புதுசாக இப்போ பை வந்ததுன்னா ஒரு லாட் எடுக்கும். இதுதான் கான்செப்ட். செல்லில் 1 இருக்கிறது, இப்போ இன்னொரு தடவை வந்தால் 2 எடுக்கும். வெயிட் பண்ணி எந்த சைடு போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம், மறுபடியும் 34,574 தொட்ட உடனே 2 லாட்
புட் ஆப்ஷன் திரும்ப பை ஆயிருக்கு. அதே 34,100 புட் ஆப்ஷன் 2 லாட் இப்போ ஹோல்டிங் பொசிஷனில் இருக்கு. இப்போதைக்கு 730 ரூபா 780 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்கு. 800 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், ரெண்டாவது முறையாக நமக்கு செல்லு ஹைப்ரிட் மோடில் 2 லாட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், 1482 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், திரும்ப மூணாவது முறையாக நமக்கு சேம் புட் ஆப்ஷன் அந்த லெவல் வந்ததுனால ஹைப்ரிட்டில் 4 லாட் பை ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 2400 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து கரெக்டாக 9:45 ஆகுது. இப்போ நமக்கு எந்த பொசிஷனுமே இல்லை. 1 2 4வது லாட் அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி இப்போதைக்கு 3940 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 9:50 ஆகுது. நமக்கு இப்போ 8 லாட் எடுத்திருக்கு. கரெக்டாக 8 லாட் ஹைப்ரிட் மோடில் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், 4100 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், திரும்ப அந்த 8 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ பொசிஷன் எதுவுமே இல்லை. 8 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, பொசிஷன் எதுவுமே இல்லை. எம்டிஎம் பார்க்குறோம், 6862 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், டைம் வந்து கரெக்டாக 10 மணி ஆகுது. இப்போ 16 லாட் எடுத்திருக்கு. 16 லாட்டு நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நம்ம பார்க்குறோம், 16 லாட் இருக்கு. எம்டிஎம் 9647 ரூபா இருக்கு. நான் இன்னைக்கு ஃபுல்லாக ரன் பண்ணுறதுடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபண்டு கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபண்டு கூட இருக்கிறவங்க நிறைய போட்டு பண்ணுறவங்க எப்படி ப்ராப்பராக பண்ண முடியும் மல்டிப்ளிகேஷன்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம கிட்ட எம்டிஎம் வந்து 8000 ரூபா 9000 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், நமக்கு 16 லாட் வந்த உடனே நான் ட்ரெயிலிங் போட்டு வச்சிருக்கேன். ட்ரெயிலிங் போட்டு வச்சதுனால நமக்கு கரெக்டாக 10,000 ரூபா மைனஸ்லேருந்து 10,000 ரூபா ப்ராஃபிட்டே நமக்கு புக் ஆயிருக்கு. அதாவது 9562 ரூபா ப்ராஃபிட் நமக்கு புக் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதாவது ஃபண்டு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றத அலாட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரிஸ்க் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, 2 விதமா ரிஸ்க் எடுக்கலாம். ஒன்று, நம்ம கேபிட்டல்லேருந்து ஒரு நாளைக்கு 2-3% சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நான் அந்த 2% ரிஸ்க் எடுக்கிறேன், பிளஸ் முந்தின நாள் எடுத்து இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் சேர்த்து ரிஸ்க் எடுக்கிறது 2வது பட்சம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்ல வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. அதில் இந்த மாதிரி கணக்கில் நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது நம்மளால ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம், 9000 லாஸ்ல இருந்தது. 9000 லாஸ்ல இருந்து நேராக 10,000 ப்ராஃபிட்கே வந்துருச்சு நமக்கு. இப்போ நாளை வந்து மண்டே வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.